till I get up. Time is barely on our side. Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமென்ட் தான் பண்ண போறோம். ENO ராக்கெட் எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மேல லிங்க் கொடுக்குறேன். ஏன்னா போன வீடியோல ENOல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். அதே கார்பன் டை ஆக்சைடுல தான் இது ஃபோர்ஸா பயன்படுத்த போறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம் மேலே லிங்க் கொடுக்குறேன், மறக்காம கிளிக் பண்ணி அதுவும் பார்த்துருங்க. சரி, அதுக்கு முன்னாடி மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ முதல்ல அதை செய்யறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா 2 வாட்டர் கேன் வச்சுருக்கேன். ஏன்னா 2 வாட்டர் கேன்லையும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ENO சொல்லிட்டேன், அதனால் ENO இருந்தே ஆகணும். அவ்வளோதான். இந்த 2 பொருள் இருந்தாலே நீங்களே வீட்டில் ENO ராக்கெட் செய்யலாம். ஆனால் வந்து நீங்கள் அப்பார்ட்மெண்ட் அங்கே இருக்கிறீங்கன்னா கன்ஃபார்ம் இது செய்யாதீங்க. ஏன்னா இதுலேருந்து தண்ணி லீக் ஆகும், பக்கத்து வீட்டில் விழுந்துச்சுன்னா அவங்க திட்டுவாங்க, அது வேறு சண்டை வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி தனியாக ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா கிரவுண்டில் போய் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த டேப் இந்த கவருக்கு கீழே வர மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா அது வெயிட்டுக்கு லிஃப்ட் ஆகாது, தண்ணி அந்த ஈனோட கேஸ் லிஃப்ட் ஆகாது. ஸோ இவ்வளோதான் ஊற்றிக்கணும். வேணா நான் வந்து அது ஃபுல்லாக ஊற்றி பண்ணால் என்ன ஆகுது நான் அதுவும் காட்டுறேன். அது உங்களுக்கு ரொம்பவே புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதுவரையும் ஃபில் பண்ணிக்குவோம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக பண்ணியிருக்கேன். இதில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கரெக்டாக இந்த லெவல் கீழே தான் இருக்குது. கரெக்டாக இந்த டேப்புக்கு அடியில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும்ல, அதனால தான். ஸோ 2த்துலேயும் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 2 பேக்கெட் இன்னும் 2த்துலேயும் கொட்ட போகிறேன். ஸோ இதில் 2 பேக்கெட்டு, இதுலேயும் 2 பேக்கெட்டு. ஏன்னா ஒரே அமௌண்ட்டாக கொட்டினா தான் கரெக்டாக உண்மையிலே நான் சொல்கிறது அது பழிக்குதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி எடுத்து கொட்டிடுறேன். இதில் வந்து நீங்கள் கொட்டிட்டு வந்து டப்புன்னு மூணுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் சும்மா அப்படியே அழகாக இப்படி கொட்டினாலே போதும். அடுத்த பேக்கெட் இது பண்ணும்போது சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் கேஸ் வெளியே போயிடக்கூடாது. அதுக்காக ஸோ ஓகேவா, உள்ளே பாருங்கள் நல்லாவே ரியாக்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ரீன் ஃப்ளேவரு. இப்போ ஷேக் பண்ணும்போது நல்லா க்ரீன் ஃப்ளேவரில் வரும் பாருங்கள். நல்லா ஷேக் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சாலும். ஏன்னா நீங்கள் ஷேக் பண்ணும்போது தான் கேஸ்லாம் ஃபார்ம் ஆகும், அதனால ஷேக் பண்ணே இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஷேக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விட்றேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா என்ன வேகம் அந்த கரெக்டாக அந்த தென்னை மரம் இது, அந்த தென்னை மரம் இல்லைன்னா அதே த்ரூவாக போயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சட்டை கையெல்லாம் பாருங்க. ஸோ இதுதான் சொன்னேன், ஃபுல்லாக தண்ணி ஆகும். ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி தான் அப்படியே கீழெலாம் விடும். ஆனால் அதோட ஸ்பீடை பார்த்தீங்களா, அதுக்கு தான் சொன்னேன் தண்ணி வந்து எந்த அளவுக்கு குறைவாக வைக்கிறீங்களோ ஃபுல்லாக கேஸு ஃபுல்லாக இருக்கும். ஓவன் பண்ணி சல்லுன்னு போகும். பார்த்தீங்கன்னா ஈனோலே எப்படி ராக்கெட் பறந்துச்சு. ஸோ இப்போ வந்து இதில் ஃபுல்லாக இருக்குல்ல, இதுலேயும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா எதுக்கு சந்தேகம் வரணும், இதுலேயும் இப்போ காமிக்க போகிறேன். ஆனால் பாருங்கள் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், என்ன பண்ணுறது. இதுலேயும் அதே மாதிரி ஊற்றிப்போம். இவனுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் எனக்கு கடுப்பெடுத்து தான் வேலையே. நான் போகிறேன். ஆனால் பார்த்தீங்களா அது என்ன ஸ்பீடு. நீங்கள் வந்து கையில் பிடிக்கும் போது பொறுமையாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிடிச்சி எடுத்தீங்கன்னா கையிலே ஊற்றிக்கோங்க. ஸ்பீடு லூஸாக பிடிச்சிட்டு மூடி மட்டும் திருப்பி விடணும், அவ்வளோதான். ஸோ இதுலேயும் வருது, பார்ப்போம் இதுலேயும் என்ன ஆகுதுன்னு. நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேக் பண்ணுங்க. இது பேர் தான் ஈனோ ராக்கெட். சாரி கை வலிக்கிருச்சு, அது மீன் தண்ணி. ஸோ இப்போ இதையே ஃபயர் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க எப்படி இருக்கு, காற்று வேற சும்மாவே அடிக்குது. காற்று என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. 3, 2, 1. ஸோ சொன்னேன் பார்த்தீங்களா, அது கேஸ்லாம் இருக்கும். ஆனால் இந்த தண்ணியே இப்படி கீழே பண்ணோடனே தண்ணியே ஃபுல்லாக இருக்கனால என்ன ஆகுனா அது போகவே போகாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டைமும் என்ன பண்ணலாம், இன்னொரு ஒரு பேக்கெட் இருக்குது திரும்பி நம்ம ஃபில் பண்ணி ராக்கெட்டு நல்லா ஹைட்டாக இப்படி நேராக வச்சு விட்டு பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க.
ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீல்டுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்க நான் ஃபுல்லாக ஒரு நிமிஷமாவது நான் ஷேக் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம ஃபயர் பண்ணுவோம், ஓகேவா? சாமி எவ்வளோ ஹைட்டு தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த தென்னை மரம் கிட்ட போயிடுச்சு. ஏங்க செம்ம ஸ்பீடுங்க. அங்கே அந்த தென்னை மரம் போயிடுச்சு, ஆனால் கேப்சர் பண்ண முடியல. சொல்லுங்க கரெக்டாக அந்த தென்னை மரம் இங்கே பாருங்க காட்டுறேன். அங்கே இருக்கு பாருங்க ஒரு தென்னை மரம். அந்த தென்னை மரத்தில் அடிச்சுட்டு கீழே போய் விழுது. வேணா இருங்க காட்டுறேன். இங்கே வா, வாட்டர் கேன் கூட காட்டுறேன் பாருங்க. எங்கே போச்சு அது? இங்கே தான் விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அங்கே பாருங்கள், அங்கே தெரியுதா அந்த இடத்துல? அங்கே இருக்கு பாருங்க, செம்ம வேகம். அப்படியே பிச்சுட்டு போச்சு கொஞ்ச நேரத்தில். 3, 2, 1. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வேகமாக போகுது. கேமராவில் கேப்சரே பண்ண முடியல. நாங்கள் வந்து ஒரு 2-3 ஷாட் எடுத்தோம், அதனால கேப்சர் பண்ண முடியல. சல்லுன்னு போகுது. அதுதான் ராக்கெட்டுன்னுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஈனோ ராக்கெட்டு. இது வந்து நீங்கள் ஏதோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது செய்யாதீங்க, இந்த மாதிரி ஃப்ரீயான இடத்துல செய்யுங்க. ஓகே பாய்.